Dear friends, இந்த வீடியோவில் ஆட்டோ கரெக்ட் ஃபீச்சர்னா என்ன, அதை யூஸ் பண்ணி எப்படி டைமை சேவ் பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். நான் இந்த வேர்டு டாக்குமெண்ட்டில் தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் லிமிடெட், தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன்னு டைப் பண்ணியிருக்கேன். நாம் சில சமயம் இந்த மாதிரி நீளமான பெயருள்ள ஸ்தாபனங்களுக்கு அடிக்கடி லெட்டர் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது வரும். அதே மாதிரி நீளமான பெயருள்ள ஊருங்களுக்கு அடிக்கடி லெட்டர் அனுப்ப வேண்டியது வரும். உதாரணமாக திருவனந்தபுரம், விசாகப்பட்டினம், திருச்சிராப்பள்ளி, இந்த மாதிரி நீளமான பெயருள்ள ஊருங்களுக்கு அடிக்கடி லெட்ரு ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது வரும். அந்த மாதிரி நேரத்தில் நாம் ஆட்டோ கரெக்ட் ஃபீச்சரை யூஸ் பண்ணி ஷார்ட்கட் க்ரியேட் பண்ணலாம். உதாரணத்துக்கு நான் தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்கு ஷார்ட்கட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். தமிழ்நாடுங்கிறத ஃபஸ்ட் லெட்டர் டி, மெர்கன்டைலுங்கிறதுல ஃபஸ்ட் லெட்டர் எம், பேங்கில் ஃபஸ்ட் லெட்டர் பி, டிஎம்பின்னு இந்த 3 லெட்டர்ஸை யூஸ் பண்ணி நான் ஷார்ட்கட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ டிஎம்பின்னு ஸ்மால் லெட்டர்ஸில் டைப் பண்ணியிருக்கேன். இப்போ என்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ண உடனே தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்னு ஆட்டோமேட்டிக்காக என்டர் ஆயிடுச்சு. அதே மாதிரி தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷனுக்கும் ஒரு ஷார்ட்கட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸ்டேட்டில் ஃபஸ்ட் லெட்டர் எஸ்ஸு, டிரான்ஸ்போர்ட்டில் ஃபஸ்ட் லெட்டர் டி, இந்த எஸ்டிங்கிற அந்த 2 லெட்டரும் யூஸ் பண்ணி ஷார்ட்கட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்மால் லெட்டர்ஸில் எஸ்டின்னு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு கீபோர்டில் என்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன்னு ஆட்டோமேட்டிக்காக என்டர் ஆயிடுச்சு. இதை எப்படி செய்கிறதுங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல ஆட்டோ கரெக்ட் ஃபீச்சரை ஓப்பன் பண்ணணும். அதுக்கு இந்த ஃபைல் டேப்பை கிளிக் பண்ணி அது உள்ள கீழே இருக்கிற ஆப்ஷன்ஸுங்கிற பட்டனை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணாலும் இந்த மாதிரி வேர்டு ஆப்ஷன்ஸ்னு ஒரு சின்ன விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் லெஃப்ட் சைடு ப்ரூஃபிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு ரைட் சைடு பார்த்தா ஆட்டோ கரெக்ட் ஆப்ஷன்ஸ்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ண உடனே ஆட்டோ கரெக்ட்னு ஒரு சின்ன டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் கீழே ரீப்ளேஸ் டெக்ஸ்ட் ஆஸ் யூ டைப்னு ஒரு ஹெட்டிங் இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்னு ஒரு பாக்ஸ் இருக்கும். அதில் தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் லிமிட்டெடுக்கு ஒரு ஷார்ட்கட் க்ரியேட் பண்ணி என்ட்ரு பண்ணணும். நான் டிஎம்பின்னு ஷார்ட்கட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதான் ஸ்மால் லெட்டர்ஸில் என்ட்ரு பண்ணுறேன். இந்த பாக்ஸில் அந்த பேங்க் பேரை என்ட்ரு பண்ணணும். தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க். இப்போ அந்த பேரை என்டர் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஆடுங்கிற அந்த பட்டனை ஒரு தடவை கிளிக் பண்ணோம். கிளிக் பண்ண உடனே இந்த டிஎம்பி தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் லிமிடெட் அது 2ம் இங்கே கீழே இந்த லிஸ்ட்டில் ஆட் ஆயிடுச்சு. அடுத்த ஷார்ட்கட்டை என்ட்ரு பண்ணுறேன். எஸ்டிக்கு ஃபுல் ஃபார்ம் தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன். இப்போ இங்கே தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் என்டர் பண்ணிட்டேன். இதை ஆட் பண்ணுறேன். இதை ஆட் பண்ணுறதுக்கு கீழே ஆடுங்கிற அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணதும் இந்த லிஸ்ட்டில் இதுவும் இன்க்ளூட் ஆகிடுச்சு. இப்போ ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணி மறுபடியும் ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணி இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ ஷார்ட்கட்டை என்டர் பண்ணி பார்ப்போம். டிஎம்பி ஸ்மால் லெட்டர்ஸில் டிஎம்பின்னு டைப் பண்ணியிருக்கேன். இப்போ என்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்னு ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரு ஆயிடுச்சு. அடுத்து எஸ்டின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணுறேன். தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன்னு அது என்ட்ரு ஆயிடுச்சு. இந்த ஷார்ட்கட்டு தேவையில்லைன்னா அதை நம்ம ரிமூவ் பண்ணலாம். அதை எப்படி ரிமூவ் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இப்போ நான் மறுபடி ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணி இந்த ஆட்டோ கரெக்ட் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இங்கே டிஎம்பின்னு டைப் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா டிஎம்பி தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் லிமிடெட் இது செலக்ட் ஆகிருக்கு. இப்போ இந்த டிலீட்டுங்கிற அந்த பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுறேன். அது டிலீட் ஆயிடுச்சு. அடுத்து எஸ்டின்னு டைப் பண்ணுறேன். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா எஸ்டி
தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் செலக்ட் ஆகிருக்கு. இதை delete பண்ணுறதுக்கு இந்த delete பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுறேன். அது delete ஆகிடுச்சு. இப்போ ஓகே கொடுத்துறேன். மறுபடியும் ஓகே ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ ஷார்ட்கட்டை என்ட்ரு பண்ணி பார்க்கலாம். இப்போ அது வேலை செய்ய மாட்டேங்குது. இதை ரிமூவ் பண்ணதுனால அது வேலை செய்யலை. இந்த மாதிரி ஆட்டோ கரெக்ட் ஃபீச்சரை யூஸ் பண்ணி நம்ம டைமை சேவ் பண்ணலாம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.